ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி பார்த்தீங்கன்னா சூட்கேஸோடு வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னோம். மேடம் வாங்க இந்த ஃபைலை வந்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னால் அந்த ஃபைலை வந்து தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்றது வந்து அந்த ஃபைலை வந்து என் மூஞ்சி முன்னாடி காட்டி வந்து சொல்கிறேன்ல, நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்காடி, நீங்கள் வந்து எந்த கோயிலில் எங்கனாலும் போய் பூஜை பண்ணுங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து அநாத ஆசிரமம் வந்து ஆரம்பிக்க விட மாட்டேன்டி, நீங்கள் வந்து அந்த இடத்த வேணா வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சவால் விட்டதும் இல்லாத உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு தான் வந்து நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறப்ப மகாராணியை வந்து நுழையிறேன்னா இல்லையா பாரு, என்னுடைய மகனை என்கிட்ட வந்து என் மகனை பிரித்து கடைசியில் என் கம்பெனியை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இப்போ வீட்டோட அதிகாரத்தை எல்லாம் பிரிச்சுட்டு கடைசியில் வந்து சேலஞ்ச் பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி வந்து பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் நீ வந்து அனுபவிப்பிடியா அப்படின்ற மாதிரி வந்து இலக்கியாவை பார்த்து வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் கார்த்திகெல்லாம் வந்து அண்ணி ஒன்றும் வந்து உங்களுக்கு வந்து சவால் விடலையே, நீங்கள் தானே வந்து சவால் விட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் தோத்துட்டீங்க, நாங்களும் யாரும் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்கலையே, ஏன் வீட்டில் இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்ட்டு நீங்களாக தானே முடிவு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் அவமானப்பட்டு இந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறத விட இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா, பைரவி இப்போ நீங்கள் வீட்டை விட்டு போகாத பைரவி, உன்னை வந்து தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், ஒன்னனுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய கார்த்தி வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களால வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய கெடுதல் தான் வந்து நடந்திருக்கு, அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வந்து கிளம்பி போகட்டும், விட்டு தொலையம்மா அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கௌதமும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக வீட்டை விட்டு போகிறீங்க, இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே வந்து, இல்லை கௌதம் நான் வந்து விட்ட சவால் வந்து தோத்துட்டேன், ஆனால் மறுபடியும் வந்து சவால் விட்டுறேன், இந்த இலக்கியாவை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அப்புறம் தான் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் இன்னமும் இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து பிரித்து தீருவன்ற மாதிரி சொன்னதை பற்றி நம்முடைய கௌதமுக்கு வந்து கோவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச என்னவோ இலக்கியா வந்து பிரித்து காட்டுங்க, நீங்கள் எந்த இடத்துல வந்து அநாத ஆசிரமம் வந்து ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்களோ அதே இடத்துல வந்து அநாத ஆசிரமம் வந்து ஆரம்பித்து அநாத பெண்களை வந்து அங்கே வந்து தங்க வைக்கிறோமோ இல்லையோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்து வீட்டை விட்டு வெளியே போனது வந்து எங்கே யார்கிட்ட வந்து உதவி கேட்குறதுன்னு தெரியாது பார்த்திக்கலாம், போயிட்டு நம்மளுடைய எஸ்எஸ்கே கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. எஸ்எஸ்கே எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து உன்னுடைய வீட்டில் வந்து அடைக்கலம் கொடு, நான் அந்த இலக்கியா வந்து என் வீட்டில் வந்து துரத்திட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்கே வந்து போயிடுறேன், தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பாவது பண்ண, அந்த இடத்த தான் வந்து வாங்க விடாத வந்து வாங்க விடல, இப்போ இந்த ஹெல்ப் நீ பண்ணலாம், கண்டிப்பாக வந்து நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். என்ன பைரவி உன்னோட நிலைமையோட வந்து இந்த அஞ்சலி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய தாட்சாயனுக்கு வந்து சொல்லணும். பார்த்தீங்கன்னா தாட்சாயன் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கும் பைரவிக்கு வந்து ஒரே எதிரி தான், அந்த கௌதம் இலக்கியா தான், அதனால வந்து அந்த இலக்கியாவை வந்து அழிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பைரவிக்கு வந்து அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவியை வந்து கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டில் போயிட்டு அடைக்கலம் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூதியவிகளும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணி நம்முடைய இலக்கியாவை வந்து போட்டு தரலாம், இல்லை தோக்கடிக்கலாம், வீட்டை விட்டு அனுப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா யோசனையும் வந்து போடுறாங்க. இந்த ரெண்டு பெருச்சாலிங் கேடில் பார்த்தீங்கன்னா நோரு சுண்டியலி வந்து கூடிய சீக்கிரம் வந்து சேருங்க, நம்முடைய இலக்கியாவை வந்து அழிக்கணும்ன்ட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது. நம்ம கௌதம் இருக்காரு, நம்ம இலக்கிய வந்து தொடக்கூட முடியாது. மறக்காம லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.